ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறேன் சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம். அநாதி தேவன் அப்படி என்றால் ஆங்கில வேதாகமத்திலே சொல்லுகிறார்கள், எட்டர்னல் காட் இஸ் தை ரெஃப்யூஜ் அப்படின்னு என்று. அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம். என அன்பானவர்களே, நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது உண்மைதான். அவமானம் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிறதும் உண்மைதான். இந்த இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதும் நடந்ததும் உண்மைதான். இது எல்லா காரியங்களும் நடந்தாலும் நாம் அவர் சிறகுகளின் மத்திக்குள் இருக்கிறதை இன்றைக்கு சபை மறக்கக்கூடாது. கர்த்தர் அதை நினைவு கூற வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்மை தேவன் அவருடைய சிறகுகளின் மத்திக்குள் வைத்து நம்மளை விசேஷித்த விதமாய், நமக்கு தாபரமாய், நமக்கு கேடகமாய், நம்மை ஆசீர்வதிக்கிற கண்மலையாகிய தேவன் நம்மை அவர் சிறகுகளின் மத்திக்குள் வைத்திருக்கிறார் என்பதை சபை மறக்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிடிக்காத அலைகள் வீசுகிறது, புயல்கள் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறதை போல குடும்பங்களிலே பிரச்சனை கொந்தளிக்கிறது. எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நம்மளை அவருடைய சிறகுகளின் மத்திக்குள் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பதை சபை மறந்துவிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நம்மை உயிரோடு இன்றைக்கு காக்கிற ஒரு திட்டம் தேவனுக்கு உண்டு. நம்ம இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஒரு பலவானா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகம் நம்மை பலப்படுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார், நம்மளை பலனோடு வைத்திருக்கிறார், நம்மளை சுவாசிக்க வைத்திருக்கிறார். அதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, அவர் நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அவருடைய மார்பிலே ஒரு பிள்ளையை போல கர்த்தர் நம்மளை சுமந்துதான் இந்த வனாந்தரத்தில் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த மார்பிலே நாம் சாய்ந்திருக்கிற ஒரு பிள்ளையை போல காணப்படுகிற நமக்கு ஆண்டவர் சிறந்த அடைக்கலத்தை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதை சபை அந்த அடைக்கலத்தினுடைய நோக்கத்தை இந்த கடைசி காலத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அது முக்கியமாய் காணப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அடையாளம், இந்த அடைக்கலம் நம்மை பெரியவனாய் மாற்றுவதற்காகத்தான் தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க என்னை யாராவது நேசிப்பாங்களா, அவர்களோடு கூட என்னையும் சேர்த்து கொள்ளுவாங்களா, என் கஷ்டத்தை அவங்க புரிந்து கொள்ளுவாங்களா, இப்படியெல்லாம் பல கேள்வியோடு காணப்படுறீங்க. என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறேன். ஒரு தகப்பனாய், ஒரு தாயாக, ஒரு சிறந்த நண்பனாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை தேவன் சபைக்கு தெரிவிக்கிறார். உன்னை அவர் பக்கம் அவர் சேர்த்து கொள்ளுவார். எனக்கு அன்பானவர்களே, அவர் பக்கம் நீ நிற்கிற உன்னை எதற்காக அவர் பக்கம் வந்தாய் என்பதை இன்றைக்கு நீ புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை தேவன் உன்னோடு கூட பேச இருக்கிறார். பாருங்க, நம்மை அவர் பாதுகாக்கிறார், நம்மளை விசேஷித்த விதமாக அவர் நேசிக்கிறார், நம்மளை விசாரிக்கிறார். நாம் உடைந்து போகும்போது
அது உடஞ்சே கடக்கட்டும்னு சொல்லிட்டு போகிறவர் அல்ல, உடைந்ததையும் ஒரு பலன் கொடுத்து எழுப்புகிறார். உனக்கு என்ன தேவையோ அதை தருவேன் என்பதையும் வாக்கு கொடுக்கிறார். அப்படி அவர் நமக்கு எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறார்னா, ஒரு கேடகமாய், ஒரு பாதுகாவலனாய், ஒரு அடைக்கலம். நம்ம வரும் பொழுது நம்ம ரோட்டில் பாருங்க, சில அடைக்கலமே இல்லாத சில மனநல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. சில டைம் ஐயோ நம்ம எதனாவது அவங்களுக்கு வாங்கி தரணும்னு நம்ம மனசில் நினச்சா கூட பயமாக இருக்கும். ஆஹா, வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட போகும்போது மனநல பாதிக்கப்பட்டிருக்கே, ஏதாவது நம்மளை திட்டிடுவாங்களோ. அப்படி தான் ஒரு தடவை மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் ரோட்டில் கொடுக்கும்போது அந்த சாப்பாடை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு, கோபமாயிடுச்சு. நான் தான் ஐயோ ஒரு பாவமாக இருக்கிறாரேன்னா அவருடைய மனநிலைமை அந்த மாதிரி. காரணம், அந்த அடைக்கலத்தின் நிலைமையை அவர்கள் மறந்தவர்கள். அடைக்கலம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் அவங்க வாழ்க்கை அதை மறந்த நிலைமை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த உண்மையுள்ள தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு அவர் அடைக்கலத்தை கொடுத்திருக்கிறார். அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம். எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாக இந்த வருஷத்தினுடைய துவக்கம் அது நான் எப்படி அடுத்த மாதத்தை சந்திப்பேன் அப்படின்னு நான் கேள்வியோடு இருந்தேன். ஆனால் திரும்பி பார்க்கும்போது இந்த 6 மாதத்தை நான் எப்படி கடந்தேன்னு தெரியல. நல்லா கவனிங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்றால் கர்த்தருடைய அடைக்கலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தருடைய பக்கத்திலே உங்களை ஆண்டவர் மார்போடு அணைத்திருக்கிறார். அந்த அடைக்கலம்தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த 6 மாதம் போராட்டம் கண்ணீர் வந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி விசுவாசம் இல்லாத நேரத்திலையும் அவர் மேல் விசுவாசமாக இந்த 6 மாதத்தை நம்ம கடக்க வந்திருக்கிறோம் என்றால் அது எங்கே இருந்து வருகிற பலன் தெரியுமா? அடைக்கலத்தில் இருந்து வருகிற பலன், அது உன்னதத்தில் இருந்து வருகிற பலன். அந்த கேடகம், அந்த பராக்கிரமம், அந்த பாதுகாப்பு, அந்த ஆசீர்வதிக்கிற கரம், அவங்களுடைய சாத்தான் திட்டத்தை உடைத்து தேவன் உயர்த்துகிற அந்த அனுபவம் எல்லாம் எப்போ வரும் தெரியுமா? அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற அந்த நிலைதான் ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் எனக்கு எதுவும் செய்யலை, சபைக்கு வந்து ஒன்றும் பண்ணலை, ஆண்டவர் எனக்கு நான் கேட்குறத கொடுக்க சொல்லுங்க, நான் வந்து சில காரியங்கள் எல்லாம் அவரே கொடுக்குறாரு, நான் நினைக்கிறத கொடுக்க சொல்லுங்க. நல்லா கவனிங்க, உலகத்தானுக்கு வேணாம் தேவனுடைய அனுபவம், தேவனுடைய அன்பு புரியாமல் அவன் பேசுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவர் நம்மளை எதுக்காக ஜெனிப்பித்தார், எதுக்காக உருவாக்கினார், எதுக்காக இந்த தாயின் வயிற்றில் வைத்தார், எதுக்காக இப்படி என்னை கொண்டு போறான்னு சொல்லி அபிஷேகம் பெற்றவர்கள் யாரும் அந்த வார்த்தையை கேட்கக்கூடாது. காரணம், உன்னை எங்கே உருவாக்கணும், வைக்கணும், உன்னை சிருஷ்டிக்கணும், உன்னை நடத்தணும், உன்னை வளர்க்கணும் என்பது பரலோகத்தினுடைய திட்டம். அது பரலோகத்தினுடைய காரியம். பரலோகத்தின் தேவனுக்கு நீங்களும் நானும் புத்தி சொல்லுகிற காரியம் அல்லங்க. அடைக்கலத்திலே நம்மளை வைத்திருக்கிறார் என்றார், அடைக்கலத்தை கொடுத்திருக்கிறார் என்றார். அந்த அடைக்கலத்தில் இருந்து நாம் சரியான காரியத்தை செய்து அந்த கடவுளுக்கு நன்றியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்கிற நிலையை சபை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகம் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்க செய்த எந்த நன்மையா இருந்தாலும் சரிங்க, அது எல்லாவற்றையும் இந்த உலகம் மறக்கும். நீங்க தாங்கன்னு எவ்வளவுதான் தாங்கி காரியத்தை செய்தாலும் உங்க அன்பை, உங்க நினைவை, உங்களை குறித்த ஒரு சிந்தனையை இந்த உலகத்தினுடைய மக்கள் ஒரு நாள் மறந்து போவார்கள். நீங்கள் பிரயாசப்பட்டு
உங்கள் பிள்ளைகளுக்காய் ஓடி காரியங்களை சேர்த்தாலும் அவர்கள் ஒரு நாள் உங்களை மறந்து போகிற கடைசி காலம். ஆனால் நான் உங்களுக்கு சபைக்கு சொல்லுகிறேன், அப்படி யார் நம்மளை கைவிட்டாலும், யார் நம்மளை உதறி தள்ளினாலும், யார் நம்மை விசாரிக்காமல் நம்மை தூஷணமாய் பேசினாலும், நம்மை உண்மையாய் நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் நமக்கு அடைக்கலம் தருகிற தேவன். அவர் உனக்கு அடைக்கலம் தந்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் அனாதைகள் அல்ல. நமக்காக பரலோகத்தின் தேவனே நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்மோடு கூட அவர் துணை நிற்கிறார். அன்பானவர்களே, யார் போனாலும், யார் விலகினாலும், யார் எதை பேசினாலும் கவலையே படாதீங்க. அவங்க பேசுகிறது வாய் பேசத்தான் செய்யும். அவங்க பேசுகிறதுனால அது உண்மை ஆகாது. பரலோகம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை. அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், அவர் உனக்கு அடைக்கலம் தந்திருக்கிறார். அதனால் நீ கவலைப்படாதே. பாருங்க, இன்றைக்கு பெற்ற குழந்தைகளையே தாயார் வீசி செல்லுகிற ஒரு அவல நிலைக்கு சபைகள் காலங்கள் அப்படி வந்துருச்சு. அதை பெற்று முதலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும், கொண்டு போய் விட்டு போவாங்க. இப்போல்லாம் அது பெத்த நொடியிலேயே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் குப்பை தொட்டில் தூக்கி போடுற அளவுக்கு, அந்த தொப்புள் கொடியோடு தூக்கி போடுற அளவுக்கு கடைசி காலத்தினுடைய அன்பு தணிந்து விட்டது. சுமந்த தாய் தகப்பனை நடு ரோட்டிலே விட்டு செல்லுகிற ஒரு அவல நிலைமைக்கு காலங்கள் வந்துவிட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட கைவிடுதல் நமக்கு வராது. காரணம், உனக்கும் எனக்கும் அவர் இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலம் தருகிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, அவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பவர். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, என்னை யார் கைவிட்டாலும் என்னை நேசிக்கிற அடைக்கலம் தருகிற தேவன் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சங்கீதம் 27:10 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு ஆட்டோல இந்த வசனத்தை எழுதி இருந்தாங்க. அந்த வார்த்தை மிகவும் பலப்படுத்துகிற வார்த்தை. வாசிங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் யார் என்னை சேர்த்து கொள்ளுவார்? என் தகப்பன் என்னை கைவிடலாம், என் தாய் என்னை கைவிடலாம், உங்கள் உறவுகள் உங்களை கைவிடலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிடலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர்கள் கைவிட்டாலும் ஒரு இடம் நமக்கு உண்டு. அதுதான் அடைக்கலம். அவருடைய சமூகத்திலே அவருடைய வாசல்கள் நமக்காய் இரவும் பகலும் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நம்மளை புறக்கணிக்கிறவர் அல்ல. அவர்களைப் போல கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை சுமந்தவள் என்னை கைவிடலாம், என்னை தூக்கி சுமந்த என்னுடைய தகப்பன் என்னை கைவிடலாம், மருத்துவர்கள் கைவிடலாம், குடும்பங்கள் கைவிடலாம், நண்பர்கள் சிநேகிதர்கள் கைவிடலாம். ஆனால் உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே தேவன் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களை சேர்த்து கொள்ள அவர் வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் நமக்கு அடைக்கலத்தை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அடைக்கலம் தந்திருக்கிறார். பாருங்க, இந்த சரீரத்தில் இருந்து இந்த ஆவி, இந்த ஆத்துமா, இந்த ரெண்டும் பிரிந்த ஒரு நொடியிலே ஒரு மனுஷனுக்கு புரிய வரும், கர்த்தருடைய அடைக்கலம் என் எவ்வளவா இந்த பூமியிலே நான் இருக்கும் பொழுது என்னை பாதுகாத்தது என்று. இந்த சரீரம் சாகிற தருணத்திலே நம்முடைய மூளையிலே அந்த எண்ணம் காணப்படும். அன்பானவர்களே, நாம மரித்தாலும் சில மினிட்ஸ் இந்த மூளை உடனே சாகாது.
விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள்னா, ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னா, அவனுடைய சுவாசம் நின்றுச்சு அப்படின்னா உடனே அவனுடைய மூளையும் நின்று விடாதாம். அந்த மூளை கடைசியாக இந்த சரீரத்தை விட்டு நிற்கிற அந்த நொடி இதுவரைக்கும் நடந்த அத்தனை வருஷத்தினுடைய நிகழ்ச்சி, நல்ல காரியங்களும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அந்த மூளை அந்த சரீரத்திற்கு அந்த காட்சிகளை சொல்லி கொடுக்குமாம். அது சொல்கிறது நல்லா புரிந்துக்கோங்க. அந்த சரீரத்தை விட்டு அந்த ஆவி பிரிகிற அந்த மரணத்திலே மரணம் நேர்ந்தாலும் அவனுடைய மூளை கொஞ்ச நேரம் அவன் வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியங்களை சிந்திக்கிற ஒரு அற்புதமான திறன் கொண்டது இந்த மூளை. கர்த்தர் அப்படி படைத்து இருக்கிறார். அப்போ புரியும். நான் இன்றைக்கு பேசுகிற இந்த சத்தியம் உங்களுக்கு அப்போ நினைவில் வரும். தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய அடைக்கலத்தை அழிகிற சரீரத்திற்கு கொடுத்திருக்கிறார், அழியாத ஆத்துமாவுக்கு கொடுத்திருக்கிறார், அழியாத ஆவிக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம் தந்திருக்கிறார். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது ஐயோ எனக்கு யாருமே இல்லையே தயவு செய்து சொல்லாதீங்க. ஐயோ என்னை தனியாக விட்டுட்டாங்களே தயவு செய்து சொல்லாதீங்க. எங்க உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் அவர் நிற்கிறார். உங்களுடைய சில அழுகைகளை எல்லாம் ஆண்டவர் இது ஏன் தேவையில்லாமல் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குதுன்னுட்டு அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லையாம். யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லையாம். ஆமாங்க, அவரை போல ஒரு தேவன் சத்தியமாய் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. அவரை மாதிரி உங்களை அன்பாய் பார்த்து கொள்ள ஒரு தேவன் எங்கேயும் கிடையாது. அவரை போல உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் கொண்டுள்ள ஒரு நபரை நீங்க பார்க்க முடியாது. தேவனை போல வேறு ஒருவரும் இல்லை. அன்பானவர்களே, நான் சபையை பார்த்து சொல்லுகிறேன், அவரை இந்த கடைசி காலத்திலே தெய்வமாய் கொண்ட சபையாகிய நாம் பாக்கியம் பெற்ற ஜனம், பாக்கியம் பெற்ற ஒரு சபை. அன்பானவர்களே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் பெற்றது என்று தேவன் சொல்லுகிறார். என்னை ஆராதிக்கிற என் சபையே, என்னை தொழுது கொள்ளுகிற என்னுடைய சபையே, என்னை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட சபையே, நீ பாக்கியம் பெற்றவை. காரணம், அப்படிப்பட்ட சர்வ வல்லவருடைய நிழலிலே நீ தாபரமாய் வந்திருக்கிறதை இன்றைக்கு உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் புரிய வரும். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள அநாதி தேவன், சிருஷ்டித்த கர்த்தர், சிருஷ்டிப்பின் தேவனுடைய அனுபவத்தின் ஆசீர்வாதம், அந்த அருமை உங்களுக்கு புரிய வரும். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை ஆண்டவர் சேர்த்து கொள்ளும் போது என்னை விட்டு போனதை குறித்து நான் எதற்கு கவலைப்பட வேண்டும்? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கும்போது எவன் எதை பண்ணாலும், எவள் எதை செய்தாலும், எவன் எதை காரியத்தை திணித்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என்னை அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிற ஒரு தேவன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வருகிறீங்க? பாருங்க, 91:7 சங்கீதத்தை வாசிங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது புறத்திலே 10,000. ஆங்கில வேதாகமத்தில் அழகா, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அணுகாது தெரியுமா? ஏன்னா நான்
அவருக்குள் காணப்படுகிறேன். அவர் எனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். என்னை ஒரு தீமையும் அணுகாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை பாதுகாத்த விதத்திற்காக நாம் நினைவு வரும் பொழுது நன்றி சொல்லுகிறவர்களாய் அல்ல, ஒவ்வொரு நினைவு பொழுதிலும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? நம்மளை கர்த்தர் அந்த அளவுக்கு சபையை இன்னைக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. ஏதோ நான் போகிறேன் வரேன் இருக்கிறேன் தயவு செய்து நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை அந்த அளவுக்கு தகுதியே இல்லாத உனக்கு விசேஷித்த தேவதூதனை அனுப்பி உன்னை காப்பாற்றி சத்ருவின் திட்டத்துக்கு விலக்கி உன்னை ரட்சித்து உன்னை மகிமையாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். நீ அவரை விட்டு போன பொழுது அவருடைய கரம் மாத்திரம் உன்னை விட்டு விலகி இருந்தது என்றால், இன்றைக்கு உன்னுடைய குடும்பம் உன்னுடைய கல்லறையிலே வந்து கண்ணீர் சிந்தி விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. உன்னுடைய குடும்பம் உனக்கு 30 நாள் துக்கத்தை கொண்டாடிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போய் அது வேலையை பார்த்துருக்கும். உன் சொந்த பிள்ளைகளும் அதை செய்திருப்பார்கள். ஆனால் தேவன் கர்த்தர் உனக்கு அடைக்கலத்தை கொடுத்து ஒன்றும் உன்னை தொட முடியாதபடி இவ்வளவு பிரச்சனையிலும் உனக்கு மரணம் நேராமல் முடிவை உனக்கு கொடுக்காமல் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், அந்த அடைக்கலத்தை குறித்து நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும். ஏதோ ஒரு விபத்தை ரோட்டில் பார்க்கும்போது ஐயோ நமக்கு இப்படி தான் நடந்திருக்கும், கர்த்தரனை காப்பாற்றின ஸ்தோத்திரம், அது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் அதற்கு கர்த்தர் காப்பாற்றினாரு. இந்த கரம் போயிருக்கணுமே, இந்த கால்கள் போயிருக்கணுமே, இந்த உறுப்பை நான் இழந்திருக்கணுமே, என்னை காப்பாற்றினாரே, அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு பிடித்த மாதிரி என் வாழ்க்கையை கொடுப்பேன்கின்ற அர்ப்பணிப்பு அடைக்காலத்தில் இருக்கிற சபைக்கு தெரிய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க அவருக்குள் இருக்கிறீங்க. ஒரு சத்ருவும் உங்களை தொட முடியாது. ஒரு சாத்தானும் உங்களுக்கு சேதத்தை உண்டு பண்ண முடியாது. நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சத்ருவால உங்களை அழ வைக்க வேணும்னா முடியும் இல்லையா? நடந்த ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி உன் மூளைக்கு கொண்டு வந்து அதை சிந்திக்க வைக்க சாத்தானால முடியும். ஆனா உன்னுடைய சாப்டர் முடியணும்னு சொல்லி நீ கேட்குறிய, உன் வாழ்க்கையின் முடிவை அவன் கை வைக்க சொல்லி பார்க்கலாம். அவனுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. அவன் உன்னை அழ வைப்பான். அவன் உன்னை வேதனையான காரியத்தை நினைப்பூட்டுவான். உன் வாழ்க்கையில் சில காரியத்தை இழந்ததை அதை திருப்ப திருப்ப நினைப்பூட்டுவான். ஐயோ அது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஐயோ அந்த நபர் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ அந்த காரியம் இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி உன் சிந்தையில் திரும்ப திரும்ப காரியத்தை கொண்டு வந்து உன்னை வேதனைப்பட வைக்கத்தான் அவனாலே முடியுமே தவிர உன் ஜீவனில் கை வைக்க உனக்கு முடிவை இந்த பூமியிலே கொடுக்க அவனால் முடியாது. அப்போ முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு விசேஷித்த கரம் விசேஷித்த திட்டத்தோடு இந்த பூமியில் நீ விசேஷித்த விதமாய் வாழ்வதற்காய் எதையோ ஒன்று செய்ய விரும்புகிறார். அடைக்கலத்தில் இருக்கிற ஜனம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், கர்த்தர் கரத்தில் நீயும் நானும் இருக்கிற வரைக்கும் எந்த சாத்தானும் நம்மை ஒன்றும் தொட முடியாது. ஐ கேன் சேலஞ்ச் இட். எத்தனை பாதாளத்தின் ஆவிக்கு வேண்டாமாலும் நான் சவால் விட்டு சொல்லுவேன், ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்கிற வரைக்கும் என் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட சாத்தானால் அசைக்க முடியாது. ஏனென்றால் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் தான். நான் அதுக்கு பக்கத்தில் போய் நிற்க எனக்கு தகுதி இல்லை தான். ஆனால் அடைக்கலம்னு அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை பெரியது. அந்த கிருபையினால் என்னை கர்த்தர் பாதுகாப்பார், சபையையும் பாதுகாப்பார். எனவே உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் உன்னை அணுகாது என்பதை சபை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் நாம் கொண்டோம்.
அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாய் நாம் கொண்டோம். என அன்பானவர்களே, உனக்கு அடைக்கலத்தை கொடுத்த தேவன் அவர் உன்னை உயர்த்துவார். உனக்கு அடைக்கலத்தை கொடுத்த தேவன் உன் நிலைமையை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடைக்கலத்தில் நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை ஆண்டவர் உயர்த்துவார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? என்னை ஆண்டவர் உயர்த்த, என் நிலைமையை மாற்ற என்னை அடைக்கலத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எனவே பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் நிலைமை மாறும், என் வாழ்க்கையின் தரம் மாறும், என்னுடைய எளிமை மாறும், என்னுடைய வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். என்னை பலருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என் நிலைமையின் எல்லைகள் விரிவடையும். என் சத்துருக்கள் எல்லாம் ஓடும்படி உதவி செய்வார். ஹல்லேலூயா. வேதம் அதனால தான் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று தேவன் சொன்னார். அவர் மேல வாஞ்சியாயிருங்க, அவர் உங்களை விடுவிப்பார். அவர் நாமத்துக்கு பயந்த அடைக்கலத்தில் இருங்க. அவர் உங்க சந்ததியை நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்திலே. இன்றைக்கு உங்க சந்ததியிலே நீங்கள் தான் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்க சந்ததியிலே நீங்கள் தான் செல்வத்தை கம்மியாக சம்பாதிப்பீங்க. உங்க சந்ததியிலே நீங்க தான் ஒரு அற்பமான ஒரு வேலையா உங்க கையில் இருக்கும். உங்க சந்ததியிலே உங்களுக்கு தான் ஒண்ணுமில்லாதம இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவர் மேல் வாஞ்சியாயிருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவர் மேல் உறுதியாயிருங்கள். அவர் உங்களை ஒருவனும் உன் சந்ததியில் தொடாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் தருவார். நான் விசுவாசிக்கிறேன், சபை விசுவாசிக்கும்னா தலைக்கு மேலே பலமாய் கையை தட்டி. ஒருவனும் என் சந்ததியில் தொடாத நன்மைகளை உன்னையும் என்னையும் தொட வைப்பார். ஏன் தெரியுமா? நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். நான் இழக்கிறேன், நான் அடிக்கப்படுகிறேன், நான் நொறுக்கப்படுறேன், நான் பஞ்சத்தில் போகிறேன் உண்மை. ஆனால் அவருக்குள்ளே இருக்கும்போது நடக்குது, அதுதான் முக்கியம். உலகத்துக்கு அவருக்குள் இல்லாமல் இருந்து நடக்குது. ஆனால் நீங்களும் நானும் கண்ணீர் விட்டாலும் கர்த்தருக்குள் இருந்து கண்ணீர் விடுவதின் பலன் சிறையிருப்பை மாற்றும். என அன்பானவர்களே, அதுதான் உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். எனக்கு அன்பானவர்களே, நான் தயவு செய்து சொல்லுகிறேன், அந்த அடைக்கலத்தின் நன்மையை சபை புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்கள் எல்லைகளில் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் வருகிற நாட்களிலே துரத்தி இருப்பதை நீ பார்ப்பீங்க. உன் சமாதானத்தை கெடுக்கிற சத்துரு, உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற சத்துரு, உனக்கு தோல்வி வரணும்னு பிரயாசப்படுகிற ஒரு சத்துரு, இத்தனை சத்துருக்களும் இவர்கள் எல்லாரும் துரத்தப்பட்டிருக்கிறதை அடைக்கலத்தில் இருப்பவர்கள் மாத்திரம் பார்ப்பீர்கள். நீங்க சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவீர்கள். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையிலே தானியமும் திராட்சரசமும் போதுமானதாய் உன் எல்லைகளிலே இருக்கும். இது எல்லா ஆசீர்வாதமும் அடைக்கலத்தில் இருப்பவனுக்கு நிச்சயமாய் வருகிற நாட்களில் நடக்க போகிற ஒன்றை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எனக்கு காரியங்களை காண்பித்தார். அவருடைய வானம் பனியை பெய்ய போகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை காண்பித்தார். நேற்று இதை குறித்து தான் இந்த செய்தியினுடைய ஆழத்தை எனக்கு புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். அவருடைய வானம் நமக்கு பனியை பெய்ய பண்ண போகிறது. அப்படி என்றால் உங்களுக்கு என்ன தேவை? நல்லா கவனிங்க. அடைக்கலத்தில் வராதவங்கள் அல்ல, அடைக்கலத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை வருகிற நாட்களிலே தருவார். உன் இருதயத்தை என்ன வாஞ்சித்து அவரிடத்தில் கேட்கிறாயோ
அதை தேவன் தந்து தீருவார். அது என்ன தடையாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அவருடைய வானம் உனக்காக உன் வாழ்க்கையில் பணியை கொண்டு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிக்க கேட்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 2 வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாருங்க, இந்த இடத்துல அந்த கடைசி லைன் மாத்திரம் வாசிங்க. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல, பனித்துளி புல்லின் மேல இறங்குறது போல என் வசனம் இறங்கும். நல்ல கவனிங்க அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையில எதற்காக ஒப்பிடப்படுகிறோம் தெரியுமா? ஒரு புல், அதாவது ஒரு சாதாரண புல்லை போலதான் இந்த மனுஷனுடைய சிந்தனை, இருதயம், அவனுடைய ஞானம், அவனுடைய தாளந்து, அவனுடைய பராக்கிரமம் ஒரு சாதாரண புல்லுக்கு ஒப்பானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படின்னா, காலையில் புதிதாய் பூத்தாலும் மாலையில் அது உலர்ந்து வாடி போகிற தன்மை கொண்டது. அப்படித்தான் நீங்களும் நானும். நம்ம யாரை போல தெரியுமா? சாதாரண புல்லை போல இருக்கிற மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த புல்ல போல இருக்கிற மேல என்னுடைய வசனம் என்கிற பனி துளிகளை நான் அனுப்பும்போது அது உன் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிற ஒன்றாய் காணப்படும். எத்தனை பேர் முதல்ல நாம் புல்லுக்கு ஒப்பானவன் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? கையை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராய், நான் சாதாரண புல்லுக்கு ஒப்பானவன் ஆண்டவரே. காலையில் புதிதாய் பூத்தாலும் மாலையில் உலர்ந்து வாடி போகிற புல் ஆண்டவரே. பாருங்க, நான் சொல்றேங்க, பனித்துளிகளாகிய கர்த்தருடைய வசனம் அடைக்கலத்தில் இருக்கிற புல்லாகிய உங்கள் மேல் இன்றைக்கு வருகிறது. அந்த வசனம் உங்கள் மேல் இறங்கும் பொழுது நீங்க புல்லை போல அழிக்கப்பட போகிறதல்ல, இந்த புல் பல ஆசீர்வாதமான காரியங்களை செய்யும்படியாய் அவனை உயர்த்தும். எனக்கு அன்பானவர்களே, அவர் வார்த்தை, அவருடைய உபதேசம், அவருடைய வசனம், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சிறந்தவனா மாற்றும், நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டவனா. அவருடைய வார்த்தை, அவருடைய உபதேசம், அவருடைய வசனம், இதுதான் நம்மளை மாற்றும். வசனத்துக்கு மாறா என்னைக்கும் ஓடாதீங்க. யார் உங்களை வழி நடத்தினாலும் சரி, வசனத்துக்கு மாறா மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் ஓடவே கூடாது. காரணம், வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாதான் கர்த்தர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, இந்த வசனத்தின்படி நடக்கிற அனுபவம் அடைக்கலத்துக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தேவையில்லை. அவனை கர்த்தர் எதிர்பார்க்கல. அவன் வந்தா நல்லா இருக்கும், அவன் ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்கும். ஆனால் கர்த்தர் அடைக்கலத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற ஆடுகளுக்கு அந்த அடைக்கலத்தினுடைய காரியத்தை குறித்தும் வசனத்தை குறித்த காரியத்தை குறித்தும் அதுக்கு தெளிவாக தெளிந்து ஒபே பண்ணி நடக்கணும் என்பதை அடைக்கலத்தை கொடுக்கிற கர்த்தர் அடைக்கலத்தில் இருக்கிற நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். பாருங்க, அந்த வசனம் புல்லின் மேல் அவருடைய வசனம் இறங்குகிறதை போல, அந்த பனித்துளிகள் இறங்குகிறதை போல வசனம் அவர்கள் மேல் இறங்கும்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ வசனத்திற்கு நாம் அடைக்கலத்தில் இருக்கிற பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும், அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த ஜான் நாக்ஸ் அவரை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, இந்த ஸ்காட்லாண்டு எனக்கு தாரும், இந்த ஸ்காட்லாண்டு எனக்கு தாரும் ஜோம் பண்ணார். அங்கே போய் ஜோம் பண்ணும்போது அங்கே பல விதமான உருவங்களை வைத்த சாதாரண கல்லை அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆராதித்தார்கள். அது வெறும் கல்லு தான், அதை பண்ணாதீங்க என்ற காரியத்தை ஜான் நாக்ஸ் வசனத்தை வெளிப்படுத்தி வசனத்தை சொல்லி அந்த கல்லை போய் வணங்கிறாதன்னு சொல்லி அவர் தெளிவாய் சொன்ன விஷயம்தான் அவரை சிறந்த எழுப்புதலாளாய் கர்த்தர் மாற்றினார். அதனால தான் ஸ்காட்லாண்டில்
தேவனுடைய காரியத்தை குறித்து தவறாய் ஜனங்கள் வழிபட்டு கொண்டிருந்தாங்க. ஐயோ, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை போல செய்யப்பட்ட சிலைகளுக்கு போய் அவங்க தண்ணியை ஊற்றினாங்க. ஸ்காட்லாண்டில் அதை கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்க. வசன அறிவு அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ஜான் நாக்ஸ் அவர் பைபிளில் இருக்கிற வசனத்தை வைத்த ஜனங்களுக்கு சொன்னார், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்லை. அவரை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா போதும், நீங்கள் போய் அவருக்கு பலி இனி செலுத்த வேண்டாம். அவரே உங்களுக்கு பலி ஆயிட்டார், அவரே உங்களுக்காக இருக்கிறார், அவரே உங்களுக்காக சகல பாவத்தையும் மன்னிப்பார். நீங்கள் போய் அவருடைய உருவத்தை போல ஒரு கல்லை நீங்களே காலில் வச்சு செதுக்கி கொண்டு வந்து சபைகளுக்குள் வைக்காதீங்கன்னார். அதுவும் பாருங்க, சபைகளுக்குள் அந்த கல்கள் காணப்பட்டது. அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எதையோ ஒரு கல்லை கொண்டு வந்து பேரை வச்சு வணங்க சொன்னாங்க. ஆனால் ஜான் நாக்ஸ் அவர்கள் சத்தியத்தை, வசனத்தை அவர்களுக்கு சொல்லி மக்களுக்கு காண்பித்த உடனே மக்களுக்கு புரிய வந்துருச்சு, ஐயோ பாரம்பரியமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியம் தப்பாயிருச்சேன்னு சொல்லி ஜான் நாக்ஸ் மூலம் ஸ்காட்லாண்டு ஒரு எழுப்புதல் எல்லா ஜனமும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி வசனம் தெரிந்தவர்களாய் நாம் கடைசி காலத்தில் இருக்க வேண்டும். முக்கியமாய் அடைக்கலத்தில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ற வசனத்துக்கு மாறா உங்க வாழ்க்கையை நடத்திராதீங்க. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து நடங்க. வசனத்துக்கு மாறா உங்க ஊழியக்காரன் பேசுகிறானா, வேற சபைக்கு போயிட்டே இருங்க. வசனத்துக்கு மாறா உங்க ஐக்கியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்களுக்கு உபதேசம் கொடுக்கிறாங்களா, அந்த ஐக்கியத்தை விட்டுடுங்க. வசனத்துக்கு மாறாக எவன் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்க. வசனத்தை பேசுகிறவர் மாத்திரம்தான் ஆவியானவர். கர்த்தருடைய வசனத்தின்படி பிள்ளைகளை வளருங்க. அவங்க கர்த்தருக்கு வசனத்துக்கு மாறா ட்ரெஸ் போடுறாங்களா, கர்த்தருடைய வசனத்துக்கு மாறா நடக்கிறாங்களா, நான் சொல்றேன், அவர்களை அடிக்கிறதுல தவறே கிடையாது, தவறே கிடையாது. நம்ம எவ்வளவோ கோவப்பட்டு எவ்வளவோ விஷயங்களை சில காரியங்களை கடிந்து கொள்ளுவோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்காக உங்கள் பிரம்பை எடுக்கிறது நான் நிச்சயமாய் சொல்லுவேன் தவறே கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் அந்த பிரம்பை எடுத்து கர்த்தருடைய வசனத்துக்கு மாறா நீ நடக்கிற, கர்த்தருடைய வசனத்துக்கு மாறா நீ ட்ரெஸ் போடுற, கர்த்தருடைய வசனத்துக்கு மாறா உன் நடை இருக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு மாறா உன் ஒழுக்கம் போகுதுன்னு இருக்கும்போது நீங்கள் பிரம்பை எடுத்தீர்களானால் அடைக்கலம் தந்த தேவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவத்தை அவர் பார்த்து உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சிரித்து கொண்டு அந்த காரியத்தை மூவ் பண்ணீங்கன்னா அது ஒரு நாள் உன்னையே ஏறி மிரிக்கிற அனுபவத்துக்குள் வரும். ஒரு நாள் சபைக்குள்ளே என் மேலேயே கை வச்சிருச்சு நீ சொல்லுவ. ஆண்டவர் கேட்பாரு, என் வசனத்தின்படி நடத்த நீ ஒப்பு கொடுத்தாயா என்று. அப்போது வசனத்தின்படி நம்முடைய மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ பெற்றோரோ வசனத்தின்படி தங்களை தாழ்த்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொண்டு வரும். அந்த மாறான ஓட்டம் எல்லாம் சாத்தான் உன் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு மாறா இருக்கிற எல்லாமே சாத்தான் உனக்கு கொண்டு வருகிற ஒரு பெரிய யுக்தி. அதில் உன்னை கீழே விழ வச்சிருமா. என்னதான் ஏழி பெரிய ஒரு ஆசாரியனா இருந்தாலும் அவனுடைய 2 பிள்ளைகளை அவர் கர்த்தருடைய வசனத்துக்குள் வளர்க்கவில்லை. ஆனால் அந்த அன்னாள் சிறு குழந்தையா இருந்தாலும் அது போனால் கஷ்டப்படும், வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்குமே, அந்த காரியங்களெல்லாம் இல்லாமல் கஷ்டம் இருந்தாலும் அவன் வசனத்துக்குள் வளர்க்கிற அந்த அனுபவத்தினால் நான் எதை வேணாலும் இழப்பேன். அந்த தாய் அவரையே இழந்து அர்ப்பணித்தாள். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பு. நான் சொல்கிறேன், நான் பேசுகிற இந்த சத்தியம் உனக்கு இப்போ புரியாது. உன் வயதான நிலைமையிலே மரணம் சம்பவிக்கும் போது நான் சொன்ன மாதிரி உன் மூளை ஒரு 2 நிமிஷம் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த நல்ல காரியங்களை நினைப்பூட்டும் பொழுது இந்த ஊழியக்காரனுடைய சத்தம் உனக்கு அன்னைக்கு தெரிய வரும். இது ஊழியக்காரனுடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஜனங்கள் பாருங்க, கர்த்தருடைய வசனம்
அடைக்கலத்துக்கு வெளியே இருக்கிறவன் எதை வேணா பண்ணட்டுங்க, கர்த்தர் நமக்கு அடைக்கலம் தந்திருக்கிறார். இந்த கையும் காலையும் கர்த்தர் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கொடுத்துருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அதை நீ புரிந்துக்கோ. உன்னை குறித்து ஒரு விசேஷித்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து எதையோ ஒரு மாற்றத்தை உன் சந்ததியில் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். உன்னை அவ்வளவு நேசிக்கிற தேவனுக்கு நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தை மாற்றும் போது உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வருகிற நாட்களிலே தரப்போகிறார். அவர் யார் தெரியுமா? அநாதி தேவன், நமக்கு அடைக்கலமான தேவன், நமக்கு அடைக்கலத்தை தருகிற தேவன். பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 11:9. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதின் மேல் விழும். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டார். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாயிருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? போதும். பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை பார்த்து இப்போ முடிக்க போகிறோம். தயவு செய்து பைபிளை கீழே வைத்து கவனியுங்கள். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அவரை நம்பி நடந்தா நம்ம கைவிடப்பட மாட்டோம் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குதா? அப்படி இருந்தவங்க தான் இந்த சத்தியம் புரியும். கர்த்தருக்குள் நான் இருக்கிறதுனால் என்னை அவர் நிச்சயம் கைவிட மாட்டார் என்று அந்த நிச்சயம் உங்களுக்குள் காணப்படுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அடைக்கலத்தில் இருக்கிற ஜனம் சில நேரங்களிலே கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் அதை செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், அவருக்கு கோபம் வருமாம். அந்த கோபம் தேவையில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். பாருங்க, இஸ்ரவேலர்கள் வாதிக்கப்படணும் என்பது தேவ சித்தம் அல்ல. அவங்களுக்குள் வாதை வரணும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஆனால் அவர் உயிரா நேசித்த இஸ்ரவேல் ஜனம் ஒரு காரியம் செய்ததனால் அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. பாருங்க, நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் அழுவாரா? நம்மளை மாதிரி அழுவாரா? சத்தியமாய் அவர் அழுவார். ஆண்டவர் உடைவாரா? உண்மையாகவே உடைவார். ஆண்டவரே உடைஞ்சி போய் உட்கார வைக்கிற ஆள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிற ஜனத்தால தான் ஆண்டவரையும் உடைய வைக்க முடியுது. அவர் அன்னைக்கு கேட்டார், இந்த ஜனத்தெல்லாம் நான் ஏன் சிருஷ்டித்தேங்கிற அளவுக்கு, சிந்திக்கிற அளவுக்கு உங்களாலும் என்னாலும் என்ன பண்ண முடியும்னா, உருவாக்கினருடைய சிந்தையிலேயே ஒரு பாரத்தை கொடுக்க வைக்க முடியும். ஆமே, நம்ம பாரத்தை அவர் சுமக்கிறார். பாருங்க, இந்த காரியத்தின் சாட்சிகளை குறித்து நாங்கள் பேசி இருக்கிறோம். அதனால் அந்த காரியத்தை நாளைக்கு அதிசயம் டிவியில் வருகிற அந்த சாட்சியை கேளுங்க, குடும்பமாக உட்காந்து கேளுங்க. ஆண்டவர் உடைந்து போய் அழுத தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். அப்போதான் நான் புரிஞ்சு கொண்டேன், ஓஹோ, நம்ம தலைவர் கூட நாம தான் அழுத ஒரு சமூகத்தில் ஓடி போய் கண்ணீர் வடிக்கிறோம், அவரு கூட அழுகிறாரா? அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை உயிரா நேசிச்சார். ஆனால் ஒரு விஷயத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்ன தெரியுமா? கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு என்ன கொடுத்தார் சாப்பிட? மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா எப்பேற்பட்ட உணவு தெரியுமா எனக்கு அன்பானவர்களே? வசனம் சொல்லுகிறது, அந்த மன்னாவை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பம் சுடுவாங்களாம். அந்த அப்பத்தினுடைய டேஸ்ட் எப்படி தெரியுமா இருந்தது? ருசி புது ஒளிவ எண்ணெயில் ருசி போல இருந்துச்சாம். பைபிள் சொல்லுது, அந்த மன்னாவை வச்சு அப்பம் சுட்டாங்களாம். அந்த அப்பத்தினுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, புது ஒளிவ எண்ணெயில் இருந்த அந்த ருசி
அந்த ஒலிவ எண்ணெயினுடைய ருசியை போல அவ்வளவு அமிர்தமான ஒரு ருசி. ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த மன்னாவுக்காக கர்த்தர்கிட்ட முறையிட்டார்கள். நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஜனங்கள் முறையிட்டாங்க. இது முறையிடுதல் சத்தம் கர்த்தர் செவிகளுக்கு போய் கேட்டது. இதை கேட்டு அவர் சந்தோஷப்படல, அவர் துக்கப்பட்டார். அவர் கோபப்படுகிறபடி அவர்களுடைய வார்த்தை முறையிட்டு காணப்பட்டது. அந்த ஜனங்கள் இச்சையுள்ளவர்களாய் ஆனார்கள். எதுல தெரியுமா? உணர்விலே மட்டுமல்ல, அவர்கள் இறைச்சிக்காக இச்சை உள்ளவர்களானார்கள். நம்ம பார்க்குறோம், சோதோம் குமாரா பட்டணத்தை எல்லாம் கர்த்தர் ஏன் அழித்தார் அப்படின்னா, அவங்க சிந்தையில் வருகிற காரியம் என்னன்னா, அந்த பட்டணம் இச்சை உள்ள பட்டணம் பிரதர், அதனால கர்த்தர் அழிச்சார். உண்மைதான். ஆனால் இன்னொரு காரியமும் அந்த தேசத்தில் இருந்தது. என்ன தெரியுமா? அந்த உணவை குறித்த ஒரு இச்சை சோதோம் குமாராவிலே காணப்பட்டது. அந்த உணவை குறித்ததான, அந்த இறைச்சியை குறித்ததான அந்த பெரும் தீனி அது சோதோம் குமாரில் காணப்பட்டது. அதெல்லாம் தான் அவங்க அழிவுக்கு காரணம். பாருங்க, இந்த இறைச்சியை கேட்டு ஜனங்கள் இச்சைக்குள்ளானார்கள். அவங்க கேட்குறாங்க, அழுகிறாங்க. நல்லா கவனிங்க, அழுகிறாங்க. ஐயோ, இந்த இறைச்சியை எங்களுக்கு இங்க வனாந்தரத்தில் புசிக்க கொடுப்பவன் யார்? நாங்க எகிப்தில் இருக்கும்போது மீன்களை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், இந்த கொம்மட்டி காய்களையும் நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் எங்க உள்ளம் இப்போ வாடி போகுது. இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேற இந்த வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் முறையிட்டார்கள். நல்ல கவனிங்க, இந்த சத்தம் கர்த்தருக்கு துக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த வார்த்தை அவருக்கு கோபத்தை உண்டாக்கினது. இந்த சத்தம் மோசேயின் பார்வைக்கும் பொல்லாப்பா இருந்தது என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனிங்க அன்பானவர்களே, நம்ம தேவையை கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நம்ம கேட்கலாம், தவறே கிடையாது. அவர் ஆசீர்வதித்து தருவார். அந்த கேட்கிற காரியத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த சில காரியத்தின் ஆசீர்வாதத்தை நீ எப்பொழுது அற்பமாய் நினைக்கிறாயோ அன்றைக்கு கர்த்தருடைய வாதைகள் நம்மேல் வந்துவிடும். நல்லா கவனிங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சியை தாரும் கேட்டா கர்த்தர் கொடுத்துருப்பாரா இல்லையா? ஆமென். செங்கடலை பிரிங்கன்னு ஜனம் கேட்கலங்க, கர்த்தர் சொன்னார். இந்த இஸ்ரவேல் ஜனம் விதைக்கல, அறுவடை இல்லை. ஏன்னா ஒரே இடத்துல இவங்க இல்லை, டிராவல் பண்ணிக்கினே இருக்காங்க. ஆனாலும் 40 வருஷத்தில் கர்த்தர் ஒரு நாளும் அவங்கள பட்னியா போடலை. 40 வருஷமா அவங்க ஸ்லிப்பர் தேயலை, ட்ரெஸ்ஸு கிழியலை, அவங்களுக்கு தேவையான தண்ணீரையும் கொடுத்தார். ஆமேன். இந்த தேவன் கிட்ட போய், ஆண்டவரே இந்த மண்ணாவை சாப்பிட்டு எங்க நாக்கு செத்து போச்சு, எங்களுக்கு இறைச்சியை தாரும்னா கர்த்தர் தந்திருப்பார். மாறாவின் தண்ணீர் கசப்பா இருக்கிறது என்று கர்த்தர் கிட்ட போய் சொல்லி இருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி இருப்பார். ஆனா ஜனங்க முறையிட்டாங்க. யார்கிட்ட தெரியுமா? மோசேயிடம் முறையிட்டாங்க. மோசே தண்ணி கசப்பா இருக்குதுப்பா. இவர் போய் கேட்கிறாரு, ஆண்டவர் ஐடியா சொல்றாரு, கிடைக்குது. மோசே
எங்க நாக்கு செத்து போச்சு, இந்த மன்னாவே தின்னு தின்னு. நாங்கள் எகிப்தில் எவ்வளவு அழகாக இறைச்சி, பூண்டு, வெங்காயம், கீரைகள் எல்லாத்தையும் தின்னும் தெரியுமா? இந்த மன்னாவை போய் தந்துக்கிட்டே இருக்கிறாரே உங்க ஆண்டவர் அப்படின்னும் போது கர்த்தருக்கு கோபம் வருகிறது. சொல்ற அன்பானவர்களே, கர்த்தர் தெளிவா என்னோடு கூட பேசினார். உனக்கு தேவைன்னா அவர்கிட்ட கேள், அதை தருவார். ஆனால் அவர் கொடுத்த மன்னாவை நீ என்றைக்கு அற்பமாய் பார்க்கிறாயோ, அவர் உனக்கென்று கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ எப்போ அற்பமாய் எண்ணுகிறையோ, கர்த்தருடைய வாதைகள் உன்மேல் கடந்து வந்துவிடும். ஏன்னா அடைக்கலத்தில் இருக்கிற உனக்கு இதெல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். காரணம், உன்னை கர்த்தர் எதை நோக்கி வழிநடத்திட்டு இருக்காரு தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற, பாடுகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத ஒரு நித்தியத்துக்கும் மகிமையான பூமியின் ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக போற. உனக்கு எகிப்தில் இருந்த அடிமை அங்கே இருக்காது. உனக்கு எகிப்தில் இருக்கிற பிரச்சனை அந்த பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல இருக்காது. உன்னையும் குடும்பத்தையும் திருப்தியாய், அழகாய், மற்றவன் கண்ணுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவார். அப்படி மகிமையாய் நடத்த போகிறார். அந்த நடத்தப்படுதலுக்கு இந்த வழியிலே உன்கிட்ட இருந்து சில காரியங்கள் வெளியேற வேண்டும் என்பதை கர்த்தர் பிரயாசப்படுகிறார். நல்ல கவனிங்க. எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரி, நீ அவருக்குள் மகிமையான இடத்துல இருக்கிற என்பதை சிந்தையில வா, கொண்டு வா. கர்த்தர் உன்னை எவ்வளவு அழகா நடத்துறார் என்பதை உன் மூளைக்கு சொல்லி அந்த காரியத்தை சிந்தனை பண்ணு. கர்த்தர் அழகா உன் காரியத்தை சந்திக்கிறாரே, அதை மறந்து போகாதே ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் உன்னை எவ்வளவு அழகா நடத்துகிறனே, அதை மறந்து போகாதே ஆண்டவர் சொல்றார். நீ அவருக்குள்ள எப்படி இருக்கிற என்பதை அதை மறந்து போகாதே என்று கர்த்தர் சொல்றார். சொல்றேன் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எந்த நிலைமையில சபை இருக்கிறோம் தெரியுமா? சபைக்கு வருகிற அவன் பெற்றுக்கொண்டான், அதே சபைக்கு போற நான் இன்னும் பெற்றுக்கொள்ளல. கர்த்தரை ஆராதிக்கிற அவன் உயர்த்தப்பட்டு விட்டான், கர்த்தரை ஆராதிக்கிற நான் இன்னும் உயர்த்தப்படல. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற அவனுடைய சம்பளம் உயர்கிறது. கர்த்தருடைய எனக்கு வசனத்தை கேட்கிற ஏன் சம்பளம் இவ்வளவு தான் இருக்குது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற அவன் வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்புறார். கர்த்தர் வசனத்தை கேட்கிற என் வீட்டை கட்டி எழுப்ப மாட்டார் அப்படின்னுட்டு த கம்பேரிசன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவனுக்கு வீட்டை தரார், அவனுக்கு நகையை தரார், அவனுக்கு வாகனத்தை தராருன்னுட்டு அடுத்தவனுடைய தட்டில் இருக்கிற சுவையை பார்க்காது, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியத்தை முதல்ல நோக்கி பார். கர்த்தர் சொல்றாரு, இச்சையுள்ளவனா ஆகாத, உனக்கு வேணும் அதை நான் தருவேன். ஆனால் அவன் மட்டும் உயர்றான், அவன் மட்டும் கட்டுறான், அவன் சம்பளம் உயருது, அவன் வாகனம் வாங்குறான், அவன் நகை வாங்குறான், அவன் ப்ராப்பர்ட்டி வாங்குறான், அவன் உயருகிறான், அவன் நிலைமை இப்படி இருக்கு, நான் இங்க இன்னும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். நான் சொல்றேன் அன்பானவர்களே, டோன்ட் கம்பேர். உனக்கு என்ன குடும்பம் தந்தாரோ ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி சொல்லு. உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கிறாரா, அந்த 10,000க்கு என்ன உண்மையா இருக்கணும், அதுக்கு உண்மையா இரு. ஐயோ இல்ல, கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பதாக நான் இப்படி இருந்தேன். கர்த்தர் நேற்றைக்கு பேசினார். நான் சொல்றேன், யாருக்கும் தெரியல. கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னாடி நாங்க அப்படி இருந்தோம். இந்த கிறிஸ்துவுக்குள் வந்து எங்களுக்கு சோறே கிடைக்காம பண்ணிட்டாருப்பா இந்த ஆண்டவர் என்று சில பேர் முறையிட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்போ ரொம்ப அழகா நல்ல கை நிறைய காசு இருக்கும், அப்படியே எல்லாருக்கும் உதவுவேன். அந்த எகிப்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறன்னா எதையோ பண்ணி நடத்தி தொலைகிறார். நான் விரும்புறபடி நடத்தல, எதையோ பண்றார், அவர் நடத்துறார், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு முறையிடுகிற அனுபவம். நல்லா கேட்டுக்கோங்க. நடந்த சில பிரிவுகள், ஐயோ அந்த
பிரிவு எனக்கு இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன்ப்பா. அந்த மனுஷன் மட்டும் என் கூட இருந்திருந்தா இன்னைக்கு என் லெவல் வேறப்பா. அந்த பொண்ணை மட்டும் நான் திருமணம் செஞ்சிருந்தா என் லெவல் வேறப்பா. நல்லா கவனிங்க. அந்தன்னு எகிப்தில் இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தருக்குள் இருக்கிற நீ இப்பொழுது சொல்லுகிறது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நான் சொல்றேன், கர்த்தரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாமல் இருக்க சபைக்கு தெரியணும். கர்த்தர் என்ன சம்பளம் உனக்கு தந்திருக்கிறார், அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு வாடகை வீடை கொடுத்தாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு ரேஷன் அரிசி கொடுத்துதான் இருக்கிறாரா, ஸ்தோத்திரம் பண்ணு. அதனுடைய வேல்யூவை நீ பார்க்காத, கொடுத்தவருடைய கரத்தின் தரத்தை மாத்திரம் நீ பார், உன்னுடைய தரத்தை நீ பார்க்காதே அன்பானவர்களே. ஏன்னா மற்றவன் தட்டை பார்த்து 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 அதை மாதிரி நாம் ஆகணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறோம். அது அவர்களுக்கு. உனக்கு வேற விசேஷித்த பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஒரு முறை தண்ணியை திராட்சரசமா மாத்தினார், அவ்வளவுதான். ஆண்டவர் ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல, போய் குளத்துல கழுவுன்றார். இன்னொருத்தனுக்கு கண்ணு தெரியல, எச்சை துப்பி மண்ணை குழைச்சி கண்ணில் வைக்கிறார். இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியல, கையை வச்சு கண் பார்வை அடைவன்றாங்க. அவருடைய அற்புதங்கள் வித்தியாச வகையிலே இருக்குமே தவிர ஒரே மாதிரியான அற்புதங்கள் இல்லை. அவர் அற்புதத்தை வெவ்வேறு முறையிலே செய்வார். அங்கே மோசைக்கு செங்கடலை பிரிப்பார், இங்கே யோசுவாவுக்கு கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் ஆற்றை பிரிப்பார். ஆமென். அங்கே மோசைக்கு சத்துருக்களை கைப்பற்றும்படி கிருபை தருவார், இங்கே யோசுவாவுக்கு துதியினாலே எரிகோவை உடைச்சு கொண்டு போவார். அற்புதங்களும் அதிசயங்களும் விதங்களும் வெவ்வேறாய் இருந்தாலும் நடப்பிக்கிற கர்த்தர் ஒருவரே. சொல்லட்டுமா, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவருக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணு. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மனைவிக்காக என்ன காரியம் நடந்தாலும் வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ணு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளம், வேலை, ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, வாடகை வீடோ சொந்த வீடோ லேண்டோ எதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அடுத்தவனை பார்க்காமல் இச்சிக்காமல் கொடுத்த சின்ன காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் தந்த மன்னாவை அவனுக்கு எப்படி தெரியுமா பார்த்தாங்க? அற்பமா பார்த்தாங்க. அந்த மண்ணை யார் சாப்பிட்றது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க போய் உழைச்சி சாப்பிட்டதுன்னு நினைச்சீங்களா? இஸ்ரவேல் ஜனம் வேலை செஞ்சு சாப்பிட்டதுன்னு நினைச்சீங்களா? இல்லைங்க, பரலோகத்தினுடைய தூதர்கள் சாப்பிடுற உணவு, ஏஞ்சல்ஸுக்கு போஷிக்கப்படுகிற உணவை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தார். அந்த உணவில் எவ்வளவு சத்துக்கள் காணப்பட்டது தெரியுமா? எவ்வளவு புரோட்டீன் லெவல் காணப்பட்டது. சரீரத்தில் 40 வருஷம் நடந்தாலும் சுகர் வரக்கூடாதுன்னுட்டு ஆண்டவர் புரத சத்திலிருந்து எல்லாத்தையும் ஜனங்கள் 40 வருஷம் நடக்கணுமேன்னு சொல்லி பார்த்து பார்த்து அவங்க சரீரத்துக்கு தேவையான சத்தான உணவையும் தண்ணி கண்மலையை பிளந்துக்கிட்டு நோய் சரீரத்தில் வரக்கூடாது என்பதற்காக அந்த தண்ணீரிலே சக்தி நிறைந்த அந்த புரத சத்து நிறைந்த அந்த சுத்தமான தண்ணியை கர்த்தர் கொடுத்தார். அல்ல கவனிங்க, ஆண்டவர் எதையெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் சிறந்ததா பார்க்க தெரியணும். ஆமென். பாருங்க, தேவன் கொடுத்த காரியங்கள் மாற ஜெபிக்கலாம். சித்தமா இருந்தா பண்ணுங்க, ஜெபிக்கலாம், தப்பில்லை. ஆனா கர்த்தர் கொடுத்த மன்னாவை இதை ஏண்டான்னு நீ அற்பமாய் பார்த்தாயானால் அடைக்கலத்தில் இருக்கிற உன்னை அடைக்கலத்தில் வெளியே தள்ளவும் கர்த்தரால் முடியும். நல்லா கவனிங்க. இப்ப நடந்தது என்ன தெரியுமா?
ஜனங்க கேட்கல, மோசே எங்களுக்கு இறைச்சி கேட்கல, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அழுதாங்க தெரியுமா? இந்த கடவுளை நம்பி எகிப்தை விட்டு வந்து இப்படிலாம் என்னை நடத்தி தொலைஞ்சிட்டாரேன்னு சொல்லி ஒரு சோத்தை கூட எனக்கு தரமாட்டாரே, ஒரு கறியை கூட தரமாட்டாருன்னு அழுறாங்க. இப்போ மோசே கர்த்தர்கிட்ட போய் என்ன கேட்குறாரு தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்க இறைச்சி கேட்குறாங்க, நான் எப்படி இறைச்சியை தர முடியும்? என்னால் எப்படி இத்தனை லட்சம் பேருக்கு இறைச்சியை கொண்டு வர முடியும்? நான் சாதாரண மனுஷன் ஆண்டவரை. நல்ல கவனிங்க, மோசே சொல்றாரு, இந்த ஜனங்களுக்குள்ள இருந்த பாரத்தை ஒரே ஆள் என் மேல வச்சிட்டீங்களே ஆண்டவரே. நல்ல கவனிங்க, உங்களால் மற்ற அபிஷேகம் பெற்றவங்க நல்லா இருக்கணும், உங்களால் அபிஷேகம் பெற்றவனும் புலம்ப வச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் டேஞ்சர் ஜோன்ல இருக்குதுன்னு அர்த்தம். அபிஷேகம் பெற்ற மோசே முதல் முறையாய் கர்த்தர்கிட்ட போய் அவங்க பாரத்தை சும்மா இருந்த என் மேல வச்சிட்டீங்களே கடவுளேன்னு அழுகுறாரு. எங்கேயாவது மோசே இப்படி பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது மோசே இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்க முடியுமா? ஏன் தெரியுமா? ஜனங்க முறையிட்டதுனால் இப்போ மோசேயும் கர்த்தர்கிட்ட முறையிடுறாரு. நான் சொல்றேன், மோசேக்கும் விசுவாசம் இந்த இடத்தில் தகர்க்கப்பட்டது. எப்படி நான் சொல்றேன், இறைச்சி எங்கிருந்து கொண்டு வர முடியும்னு இவர் அழுகிறார். எங்க கடவுளால முடியாதாங்க? இந்த வார்த்தை யார் கேட்கிறா? செங்கடலை பிளந்த தேவன் வெறும் மோசே கோலை வாங்கி கொம்ப சர்பமா மாற்றின தேவன், நைல் நதிய ரத்தமா மாற்றின தேவன். கொஞ்சம் யோசித்து பார். இப்போ மோசேக்குள்ளும் என்ன வந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்தினால இத்தனை லட்சம் பேருக்கு கொடுக்க கூடுமோ அப்படின்ட்டார். கொடுக்க முடியுமா? யார்கிட்ட? சர்வ வல்லவர்கிட்ட. ஏன் அப்படின்னா இஸ்ரவேலருடைய மனநிலைமை அபிஷேகம் பெற்றவரை பாதிப்புக்குள்ளாக்கினது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் இப்ப கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? மோசே கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, மோசே, நீ ஒருவன் மாத்திரம் இந்த ஜனத்தினுடைய பாரத்தை சுமக்க வேண்டாமப்பா. நீ என்ன பண்ணு, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற மூப்பர்கள் 70 பேரை கூப்பிடுப்பா. கூப்பிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் நிக்க சொல் போ அப்படின்னார். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை நான் 70 பேர் மேல வைப்பேன். அப்போ நீ சொல்ல முடியாது, அவங்க இத்தனை லட்சம் பேருக்குள்ள இருந்த அந்த பாரம் எனக்குள் வந்துருச்சே, நீ புலம்பிட்டல, நீ சொன்னல, உன் மேல இருக்கிற அபிஷேக ஆவியை நான் 70 பேருக்கும் தரேன், இனி நீ தனியா பாரப்பட வேணாம்னு கர்த்தர் துக்கத்தோடு பேசுறார். நல்லா கவனிங்க, துக்கத்தோடு கர்த்தர் பேசுறார். ஜனங்க பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா? நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரவேல் ஜனங்களே. ஏன் தெரியுமா? நீ என்ன கேட்ட? இறைச்சியை தானே கேட்ட. இறைச்சியை நான் உனக்கு தரேன். என்னமோ சொன்னியே, எகிப்திலிருந்து எங்களுக்கு சௌக்கியமான நாட்கள் இருந்தது, சௌக்கியமா இருந்தோம் அப்படின்னு நீ சொன்னியே. அந்த சத்தத்தை நான் கேட்டேன். நீ 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாசம் முழுவதும் நீ இறைச்சி சாப்பிடும்படி நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு சாப்பிட்டு தெவிட்டி போற வரைக்கும், திகற்ற வரைக்கும் நீ இறைச்சியை தின்னுக்கோ என்று ஆண்டவர் சொன்னாரு. அப்ப மோசே சொல்றாரு, ஆண்டவரே, என் கூட இருக்கிற இந்த 6 லட்சம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வனாந்தரத்தில் எப்படி ஆண்டவரை இறைச்சியை நான் தர முடியும்? ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடை அடித்தா கூட 6 லட்சம் பேர் திருப்தி. அதுவும் நீங்கள் 1 நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, 30 நாள் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. 30 நாள் 1 மாதம் சாப்பிட்றதுக்கு எங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடை அடித்தா கூட முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி மோசேக்குள்ளும் அவிவிசுவாசம் வரும்போது
கர்த்தர் சொல்றாரு, மோசே, என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்று கர்த்தர் துக்கத்தோடு பேசினார். என் கை குறுகி இருக்குது நினைக்கிறியா மோசே? என் வார்த்தையின்படி நடக்குமா, என் வார்த்தையின்படி இவங்களுக்கு இறைச்சி வருமா என்பதை நீ இப்பொழுது காண்பாய் அப்படின்னாரு. கர்த்தர் மேகத்திலே அந்த மகிமையான காரியத்தை முதலாவது இறங்கி மோசேக்குள் இருக்கிற அந்த ஆவியை 70 பேர் மேலே வைத்தார். அதற்கு அப்புறம் ஒரு பெரும் காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து தரையிலே 2 முழ உயரம் விழுந்து கடந்தது. சமுத்திரத்தினுடைய பெரும் காற்றை கர்த்தர் அனுப்பினார். நடந்தது, அங்கே இருந்த காடைகளை அப்படியே அந்த காற்று அடித்து கொண்டு வந்து இஸ்ரவேலர்கள் எடுத்து சமைத்து புசிக்கும்படி அந்த பூமியில தரையில 2 முழ உயரம், அப்படின்னா பஞ்ச் பஞ்சா விழுந்து கடந்தது. அத்தனை லட்சம் பேர் சாப்பிட இஸ்ரவேல் ஜனங்க கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். ஆனா இப்போ கொடுக்கும்போது மன நிறைவோடு கர்த்தர் தரல. அந்த மன்னாவை நீ அற்பமா நான் கொடுத்ததை நீ நினைத்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கோபமா கொடுத்துட்டு போறார். அந்த காடைகளை சாப்பிட்டு திருப்தி அடைந்தது கூட அந்த ஜனங்களுக்கு நன்றி உணர்வு இல்லை. அவங்க வாதைகளினால் மாண்டு போனாங்க. அதிலிருந்து சிலரை கர்த்தர் பாதுகாத்தார். நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்றேங்க, கர்த்தர் இங்க இருக்கிற யாரோடோ பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த மன்னாவை நீ அற்பமாய் நினைக்கிறாய். ஆண்டவர் கொடுத்த சபையை, ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரன், ஆண்டவர் கொடுத்த உன கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, வீட்டை, ஆஸ்திகளை கர்த்தர் கொடுத்ததை நீ அற்பமா நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் வரும். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். மோசே மட்டும்தான் இந்த வனாந்திரத்தில் நடந்தாரா? இத்தனை லட்சம் பேர் முறையிட்டாங்க. ஒன் டைம் ஆவது மோசே, நீங்க கொடுத்தது எனக்கு பிடிக்கல ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா? மோசே ஒரு முறையாவது, ஏன் இந்த ஜனங்க சாப்பிட்ற அதே மண்ணாவை தாங்க அவரும் சாப்பிட்டாரு. இந்த ஜனங்க என்ன தண்ணியை குடிச்சோ அதே தண்ணி தானே மோசே குடித்தாரு. எங்கேயாவது மோசே தண்ணீருக்காக, மன்னாவுக்காக, என் மிருக ஜீவன்லாம் எப்படி சாப்பிடும், நான் எகிப்தில் இருந்த போது நல்லா இருந்தேன்னுட்டு எங்கேயாவது மோசே ஒரு முறை தன்னுடைய பழைய வாழ்க்கையை கிளறி கொண்டு வந்தாரா? யோசிச்சு பாருங்க. நாம கிளறி கொண்டு இருக்கிறோம் பழைய வாழ்க்கைகளை. ஜாக்கிரதையாக ஓடணும். பழைய காரியங்களை கிளறாதீங்க. எகிப்தில் இருந்த காரியத்தை திரும்பவும் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை சத்துருவின் கையிலே அழிக்காமல் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்திற்குள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதற்கு தாழ்த்தி நீ உண்மை உள்ளவனாய் காணப்படும் பொழுது, அதுக்கு விடுதலை தந்த தேவனுக்கு நீ உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தர் வருகிற நாட்களிலே உன் குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய நன்மைகளை இந்த பூமியிலே செய்ய போகிறார். அது செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனை ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த சில ஹெவன்லி அற்புதங்களுக்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அடைக்கலத்துக்குள் வந்தவர்கள் ஓயாமல் கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பார்க்கணும். நீ எவ்வளவு கட்டோடு இருந்த விடுவிச்சாரே உன்னை நீ நினைச்சு பார்க்கணும். நீ எவ்வளவு சாபத்தில் இருந்த கர்த்தர் உன்னை உடைச்சி கொண்டு வந்தாரே நினைச்சு பார்க்கணும். ₹1 சம்பாதிக்க முடியாமல் துப்பே இல்லாமல் உன்னை கர்த்தர் இன்னைக்கு ஆயிரங்களை சம்பாதிக்க வைக்கிறாரே, நினைத்து பார். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மையும் நினைத்து பார். அடுத்த கதவுகள் உனக்கு மகிமையாய் அவரே திறப்பார். நீ போய் திறங்கன்னு கேட்கவே வேணாம். அவரே காரியங்களை அழகா வழிவாசலை திறப்பார்.
நான் சொல்கிறேங்க, கர்த்தர் கொடுத்த மன்னாவை அற்பமாய் பார்க்காதே. எகிப்தில் உன்னுடைய ஆசீர்வாதம் கிடையாதுமா. எகிப்து சாபம். உன்னை அந்த சாபத்திலிருந்து கொண்டு வந்துட்டார். நீ திரும்ப எகிப்துனே நினைக்காத. உன்னை இப்பொழுது வழி நடத்தி கொண்டு இருக்கிற வனாந்தரம், நீ வனாந்தரமா பார்க்கிற கர்த்தர் அது மேலான ஆசீர்வாதமா உனக்கு பார்க்கிறார். நீ எகிப்தை தேடி வாஞ்சிக்காத. இப்போ இருக்கிற வனாந்தரத்தின் நிலைதான் உனக்கு வரப்போகிற நாட்களில் மேலான ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகுது. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமானார். அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நம்மளை நிலை நிறுத்தப் போகிறார். எனக்கு அன்பானவர்களே, அற்புதமாய் கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். அந்த யெகோவா ஈரே அவர் எல்லாவற்றையும் நமக்கு சந்தித்து நம்மளை நிறைவாய் நடத்துவார். நாம் என்ன செய்யணும்னா, அவரை கோபப்படுத்துகிற பேச்சு, அவரை கோபப்படுத்துகிற சிந்தனை, அவரை கோபப்படுத்துகிற காரியம் அடைக்கலத்தில் இருக்கிற நாம் அவருக்கு செய்யக்கூடாது. அவரை நம்பி வா. கர்த்தர் உனக்கு சமாதானமான முடிவை தருவார். கர்த்தர் யாரோடு பேசினாரோ அவங்க எல்லாம் எழுந்து நிற்போமா. நான் உங்களுக்காய் ஜெபித்து முடிக்க போகிறேன்.